கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் கைரேக கிளி ஜோசியம். ஏ ராஜா, இந்தப்பா கிளி ஜோசியம்பா. நமக்கு இருக்கே ஜோசியம் இல்ல. வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க போறோம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலக முக்குனால நீ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு பியூரா கூட போக போறதில்ல. எனக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் வேண்டாம்பா. பின்ன கோடி சொன்னாலான்னு பாக்குறியா? எனக்கு கோடியும் வேண்டாம், ஆபீஸும் வேண்டாம். இந்த ரிக்ஷாவே போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஜோசியம் பாக்குற? நமக்கு வரப்போறவ எப்பேற்பட்டவளா இருப்பா? காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுற திருமணமா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உனக்கு ஏறிய பெரியவங்க இந்த மரத்தடி ரிக்ஷா ஸ்டாண்டி விட்டா அதான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா போறாதாப்பா? நீ சொன்ன கேட்க மாட்டேன். ஏகுது ஏ கிளி ஐ கம். ஏ கிளி ஜோசியம் பாருப்பா. கத்தனை போடுப்பா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ பார்த்து ஓடி போயிட்டா? நீ வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அதிகம் பேசாத. உன் பேர் என்ன? கோவிந்தசாமி. கோவிந்தசாமி என்கின்ற பெயருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு. என்ன திருவோடு? என்ன திருவோடா? இந்த ஜாதகனுக்கு திருவோடு தானா? படிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு தர்மத்தாய். தாயா? என்ன பசுவும் கண்ணுமா? கையேந்தும் சுந்தரி, கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல. அன்னலட்சுமி ரேஷன் கடையில் வேலை பாக்குறாளா? பரிதாப பொக்கிஷம். எது? உங்களை தேடி வருவாள் ஒரு பிச்சைக்காரி. என்னது பிச்சைக்காரியா? உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரி தான் மனைவியா வருவான்னு என் கிளி சொல்லுது. ஏமானி, இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. இந்த கிளியை வச்சுட்டு நீ யாருக்கும் ஜோசியம் சொல்லக்கூடாதுடா. இப்ப பாரு ஒரு கிளி என்ன செய்யறேன்னு. கிளியை வச்சு தயாரா நான் போச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ கிளி பறந்து போயிருக்க. ஏமானி கஸ்மான அவன் வாயில் சோறு திங்கிறானா வேற என்ன திங்கிறான்? அவன் என்ன சொல்றான் பாருப்பா. ஒரு வேலைக்காரி இல்ல ஒரு கூலிக்காரி அட்லீஸ்ட் ரோட்ல தாறு போறோம்னா கூட ஏதோ உழைச்சு சாப்பிடான்னு பெருமைப்படலாம். கேவலம் ஒரு பிச்சைக்காரி கடை சொல்றான்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஸ்டான்லி இவங்களை விட நான் தாங்க வண்டி நல்லா ஓட்டுவேன். இந்த பாருங்க சூப்பர் டீலக்ஸ் வண்டி நம்மளும் தானுங்க. ஆஹா, எனக்கு உங்க கண்ணு தண்ணி. அது காலையில மூஞ்சி கழுவணுங்க. எல்லா இடம் காஞ்சு போச்சு, கண்ணு கட்டு மட்டும் காயிலுங்க. சரிங்களா? எங்கீங்க? பேங்க். பேங்க்ல நீங்க என்ன வேலை செய்யறேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பிச்சைக்காரியா கிடைப்பான்னு சொன்னேன். பேங்க புடிச்சு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய பேங்க்டா. மேடம், அக்கவுண்ட் நம்பர் 4450. இதுல 200 ரூபாய் இருக்கு. என் புக்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? ஓகே. போனதே என் பைங்கிளி வானிலே. போனது தான்டா. உன் கிளி கிடைக்காது. பாடு மகனே, நல்லா பாடு. நாடெல்லாம் தேடினாலும் உனக்கு கிளி கிடைக்காதுடா. ஊரெல்லாம் சுத்தினாலும் உனக்கு பிச்சைக்காரி தான். வாங்குங்க. பாடி பறந்த கிளி பாதை மறந்த கிளி பூமானே பாடி நீயா? ஆம், நானேதான். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவன்? அது நீயே ஆயிட்டடா. ஏய், உனக்கு கிளி கிடைச்சதா? கிடைக்கும். கிடைக்காதடா. உனக்கு கிழிஞ்சு உனக்கு சொக்காதாண்டா கிடைக்கு. என்ன பாத்தியா? பேங்க் காரிய புடிச்சிட்ட. யூனிஃபார்ம் நிச்சயம் இருக்காது. என்னோட கிளி ஜோசியம் பொய் ஆகாது. உனக்கு பிச்சைக்காரிதான். போடா பூனைக்கு பிறந்தவன. நீ ரொம்ப பேசினா உன்னை படுக்க வச்சு மூஞ்சில சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிடுவேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை தொட்டிலில் கட்டி வைத்தேன். நீ என்னை எப்படி திட்டினாலும் கொண்டாட்டி உனக்கு பிச்சைக்காரி தாண்டா. நீ பாடு மகனே. பாடிட்டே லாரிக்குள்ள போயிடாதே.
என்ன விஷயம்? நான் பாஸ் ஆயிட்டேன். அத ராஜா கிட்ட சொல்லணும். அதுக்குதாம்மா இதெல்லாம். ஒரு பக்கம் பட்டாசு கொளுத்துறா, ஒரு பக்கம் லட்டு குடுக்குறான், ஒரு பக்கம் கூழ் ஊத்துறான். நீ பாஸ் ஆனாலும் ஆன அவன் மத முடிச்சு அலையறாமா. ராஜா எங்க? ஐயோ, அந்த கூத்த ஏன் கேக்குறீங்க? அங்க போய் கோயில்ல பாருங்க. அட உடம்புக்கு சரியில்லை, கை கால் வரலன்னா வேண்டிட்டு தீச்சட்டி தூக்குனா அது நியாயம். பாஸ் ஆறதுக்கு எவனாவது தீச்சட்டி தூக்குவானா? நீ கொஞ்சம் அவன் கண்ணுல இருந்து மறைஞ்சு பாரு. சட்டியை போட்டுன்னு போட்டு ஓடுறானா இல்லைன்னு பாரு. எனக்காக நீங்க இப்படி பண்றது பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இடுப்பு சுத்தி வேப்பலை கட்டிட்டீங்கன்னா அது பெருமைப்படும் நினைச்சியா? பாவம், அது கஷ்டப்பட்டுட்டு போகுது. என்ன சூடு தாங்க முடியல? கீழே வச்சிரு. எப்படி இன்னைக்கு ராத்திரிக்கு நீ கதவை சாத்திட்டு ஐயோ அம்மான்னு அழல, அப்புறம் பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஐயோ அம்மா, சூடு தாங்க முடியலங்கடா. டேய் வாங்கிக்கடா. இப்பதானே வந்தா, எங்க போயிருப்பா? ஹலோ, என்ன வேணும்? நம்ம ஆள் இங்க வேலை செய்யறா. யாரது? அதே ராஜராஜேஸ்வரி. ஓஹோ, தினம் ஒரு ரிக்ஷாவுல கொண்டாந்து இறக்குவிய அவளா? அவ இங்க வேலை செய்யலையா, முனீஸ்வரன் கோயில்ல போய் பாரு. முனீஸ்வரன் கோயில்ல இவளுக்கு என்ன வேலை? ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. ஏமா ஐயா. தினமும் என் ரிக்ஷாவில ஏறும் போதே நினைச்சேன், என்னடா துணி எல்லாம் நல்லா இருக்கு, உடம்பு குப்புன்னு நாறுதேன்னு. நீ பிச்சைக்காரியாடி, பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியாடி. என்னையா பெரிய பேங்க்? நான் தினமும் பிச்சை எடுத்து 2 வீட்டுக்கு சொந்தக்காரி. அப்புறம் எதுக்கு பேங்க் போற? டெய்லி கலெக்ஷன் கொண்டு போய் பேங்க்ல கட்டுறேன்யா. என்ன நினைச்ச? 5-6 பேர் என்ன காதலிச்சிருக்கானுங்க. யாரு இவனுங்களா? அட பிச்சைக்காரனா இருந்தா பரவாயில்லையே, வேலை வெட்டி இல்லாதவனும் படிக்காதவனுமா தானே என்ன விரும்புறான். நீங்க மட்டும் பரீட்சை எழுதி அதிக மார்க் வாங்கித்தான் இந்த வேலைக்கு வந்தீங்களாக்கும். அதனாலதான் எனக்கு இந்த வேலையை ஈஸியா வாங்கி தரேன்னு சொன்னியாக்கும். உங்களுக்கு எந்த வேலை வேணாலும் வாங்கி தரேன். IAS ஆபீஸ்ல இருந்து IT ஆபீஸ் வரைக்கும் எனக்கு எல்லாரையும் தெரியுங்க. ஆமா, பின்ன அவங்க உன்னை தாண்டி தானே போயாங்க. இதுல இருக்கிற வருமானம் வேற எதுலங்க இருக்கு? பேசாம வண்டியை வித்துட்டு நீங்களும் என் கூட பிச்சை எடுக்க வந்துருங்க. எது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க கபாலீஸ்வரர் கோயில எடுத்துக்கங்க, நான் முனீஸ்வரன் கோயில எடுத்துக்கிறேன். அது என்ன குத்தை காடி விடுறாங்க எடுத்துக்கிறதுக்கு? முன்னால டப்பா வச்சுட்டு உட்கார வேண்டியதானடி. ஏண்டி உழைச்சு சம்பாதிக்கிற என்ன பிச்சைக்காரன் ஆக்குறியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி நேபாள்ல இருந்து உங்களுக்கு வரதட்சணையை ஒரு திருவோடு கொடுக்க சொல்றேன். பிச்சைக்கார, இந்த ₹1 அந்த குச்சி கொஞ்சம் கொடு. அடி இருடே. எங்க போனாலும் நான் விட மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி புடிச்சு கொடுங்க.